உங்களுக்கு அதில் தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற போர்டு எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிக்கிறோம். சும்மா ஃபிட் பண்ணிக்கிறோம். ஒயரிங் வந்து ஒவ்வொன்றும் இப்போ வரிசையாக தான் ஒயரிங் பண்ணுவோம். வரிசையாக பண்ணும்போது ஒவ்வொன்றையும் கழட்டி ஒயரிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது பவர் சப்ளைக்கு அடுத்து நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளையிலிருந்து வெளியே வர பவரை நாம் ஒரு போர்டு கொடுக்குறோம். அது என்ன போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ போர்டு தாண்டி தான் அடுத்து தான் எல்லாத்துக்கும் வரும். ப்ரீ போர்டு கொடுக்கணும். ப்ரீ பார்த்தீங்கன்னா 2 ப்ரீ இருக்குது. பிடி பேஸ் டபுள் ப்ரீ, இன்னொன்று வந்து சப்பு ப்ரீ. ஃபஸ்ட்டு பேஸ் டபுள் ப்ரீ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பு ப்ரீ வாங்க. இந்த பேஸ் டபுள் ப்ரீ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டோன் கண்ட்ரோலு. அதாவது உங்களோட பேஸு ட்ரெபிளு அவங்களோட ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டோட பேஸ் ட்ரெபிளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இது தான். இந்த போர்டு வைக்காமல் டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டை. அப்படி கொடுத்தீங்கன்னா பேஸும் ட்ரெபிளும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓப்பனாக அப்படியே எல்லாமே ஃபுல்லாக வந்த மாதிரி பாடும். கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அவுட்புட் வந்து நல்லா கிளாரிட்டியாக ஒவ்வொரு சாங்க்கு ஏற்ற மாதிரி டோன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரிப்பன் ஒயர் எடுத்து ஒயரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொன்றா ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரிப்பன் பார்த்தீங்கன்னா நிறையா கலரில் இருக்கும். பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இப்போ சிங்கிள் சப்ளைன்னா ப்ரௌனு பிளாக்கு. அதுவே டுவல் சப்ளை ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு கொடுக்குறீங்கன்னா 3 ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 ஒயருமே பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ரௌனு, பிளாக்கு. ரெட்டை வந்து ப்ளஸ்லேயும், ப்ரௌனை வந்து மைனஸ்லேயும், பிளாக்கை வந்து கிரவுண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பவர் சப்ளை இதை மட்டும் தனியாக காட்டுற பாருங்கள். இந்த ஒயர்லேயே HDLD இருக்குது. ஹெச்டி ஒயர் யூஸ் பண்ணிங்கன்னா பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணலாம். எல்டி வந்து அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் நல்ல திக்னஸாக இருக்கிற ஒயர் பவர் சப்ளைக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பவர் ஃப்ளோ வந்து இருக்கும். அதனால் நல்ல கொஞ்சம் திக்னஸான ஒயர் போட்டால் நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த ஹம்மிங் வர்றது மேக்ஸிமம் ரெடக்ஸ் ஆகிடும் இந்த இடத்துல. இப்போது பவர் சப்ளையில் நான் கொடுத்துருக்க கனெக்ஷனை காட்டுறேன் பாருங்கள். ரெட்டு வந்து ப்ளஸ்லேயும், பிளாக்கை வந்து மைனஸ்லேயும், ப்ரௌனை வந்து கிரவுண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து போர்டில் அவங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிடி பேஸ் டபுள் ப்ரீ போர்டில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. +24 -24 கிரவுண்டு. அது அப்படியே அது பவர் சப்ளையில் என்ன இருக்கோ அது அப்படியே 3ஐயும் காப்பி எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும், தெளிவாகவே தெரியும். அதுலேயே போர்ட்லேயே பிடிலேயே எல்லா போர்ட்லேயுமே எல்லா போர்ட்லேயுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. +24 -24 கிரவுண்டு. இந்த பிடி வந்து டுவல் சப்ளை, அதனால் நீங்கள் 24 கிரவுண்டு வரும். இதுவே சிங்கிள் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா +24 கிரவுண்டு, இல்லைன்னா 12 வோல்ட்டு கிரவுண்டு, அவ்வளோதான் வரும். அது நீங்கள் வாங்குகிற போர்டை பொறுத்து இருக்குது. இப்போ வோல்டேஜின்னு பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்குமே காமன் தான். அதனால் வோல்டேஜ் சப்ளைங்கிறது எல்லா போர்டுக்குமே காமன் தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் சப்ளையிலிருந்து பிடிக்கு வந்த பேஸ் டபுள் ப்ரீக்கு வந்த பவர் சப்ளைவை அப்படியே சேம் அதே மாதிரி காப்பி அடித்து எடுத்துகிட்டு வந்து சப்பு ப்ரீ எம்டெக்கோட சப்பு ப்ரீ +24 கிரவுண்டு -24 அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதுக்கு கனெக்ஷன் பண்ணிடுங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவையான அளவு வந்து கட் பண்ணி ஒயர் ஸ்லீவ் எடுத்து கரெக்டாக +24 கிரவுண்டு -24 கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒரு ஐடியா. இப்போது பேஸ் டபுள் ப்ரீலேருந்து சப்பு ப்ரீக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னாவே தெரியும். +24 -24 கிரவுண்டு. அதாவது ஒரு தடவை ரீகால் சொல்கிறேன் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் சப்ளைக்கு ஏசி கொடுத்துட்டீங்க 24/0 கிரவுண்டை. அதிலிருந்து வெளியே வர டிசியை எடுத்துகிட்டு வந்து பேஸ் டபுள் போர்டு கொடுக்குறீங்க. பேஸ் டபுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சப்பு ப்ரீ கொடுக்குறீங்க. சப்பு ப்ரீலேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 ஃபிட்டு மாஸ்ஃபெட்டுக்கு, அதுக்கும் 12/0 தான், சரி 24/0 தான், அதுக்கு சப்ளை கொடுத்துட்றீங்க. அதிலிருந்து வர 24/0 அதே மாதிரி காப்பி அடித்து எடுத்துகிட்டு வந்து STK 4x4 போர்டோட +24 -24 கிரவுண்டில் கொடுத்துட்றீங்க.
இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்குமே பவர் சப்ளை போயிருக்கும். 24 0 24 24 +24 -24 கிரவுண்டு, அந்த 3 சப்ளையுமே எல்லா போர்டுக்குமே போயிருக்கணும். HDKICக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா ஐசிக்குமே இந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் சிங்க் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிக்கும் ஹீட் சிங்க்கு அந்த ஸ்டீல் ஹீட் சிங்க்கும் ஒரு ஒரு ஜாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இதை போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா ஹீட்டு வந்து இந்த ஐசியிலிருந்து வெளியே வர ஹீட்டுக்கும் அந்த ஹீட் சிங்க்குக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஐசி வந்து கொஞ்சம் ரெண்டராகி பாடுற மாதிரி இருக்கும், அவுட்புட் வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க் வந்து இது போடுறது தான் இது போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பேஸ்ட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் சிங்கில் உங்களுக்கு தேவையான பொசிஷனில் ஹோல்ஸ் போட்டு ஐசி வந்து ஃபிட்டிங் பண்ணிட வேண்டியதான். ஃபிட்டிங் பண்ணிட்டு நெட்டு ஸ்க்ரூவும் போட்டிங்கன்னா பவர் ஆம்ப் வேலை முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஹீட் சிங்கை ட்ரில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஹோல்ஸ் போட்டு ஃபிட்டிங் பண்ணிடுங்க, போர்டு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாத்துக்குமே பவர் சப்ளை போயிருக்கும். மாஸ்ஃபெட்லேருந்து இப்போ HDK ஸ்டீரியோ போர்டுக்கும் பவர் சப்ளை வந்திருக்கும். அதில் வந்து நான் அந்த ட்ராக் வெளியே போகிறதுல ஜாயின் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த ட்ராக்கு மேலேயே கூட கொடுத்துடலாம், பவர் சப்ளை மேலேயே ஜாயின் அடித்து கூட இது கொடுக்கலாம். எல்லா போர்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த இது 24 +24, இது -24, இது கிரவுண்டு, எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு மென்ஷன் பண்ணதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவர் சப்ளையை கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போர்டுக்குமே பவர் சப்ளை போயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா BT ப்ரீயில் பேஸ் டபுள் கனெக்ஷன் கொடுக்கணும். பேஸ் டபுள் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு சொல்கிற பாருங்கள். BT போர்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழேயும் மேலேயும் பேஸுன்னு இருக்கும். அது எல்லா BTலேயுமே பார்த்தீங்கன்னா கீழேயும் மேலேயும் பேஸ் இருக்கும், ட்ரபிளும் அதுக்கு 2 ட்ரபிள் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் தர லெஃப்ட் ரைட்டு சேனலு, அதாவது ஆடியோவில் வர ஸ்டீரியோ லெஃப்ட் ரைட்டு சேனலில் லெஃப்டோட பேஸும் லெஃப்டோட ட்ரபிளும் அங்கே கீழே மென்ஷன் ஆகிருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ரைட்டோட பேஸும் ரைட்டோட ட்ரபிளும் அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ இதில் நீங்கள் என்ன மெயினாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஸையும் ஒரு கண்ட்ரோல்லையும் ட்ரபிளையும் ஒரு கண்ட்ரோல்லையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான் ஒர்க் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது பேஸுக்கும் ட்ரபிளுக்கும் 3 கனெக்ஷன் தான், பேஸுக்கும் 3 ட்ரபிளுக்கும் 3. இப்போ 2 பேஸுங்கிறனால 6 கனெக்ஷன் வரும், ட்ரபிளும் 2 இருக்கிறனால 6 கனெக்ஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரிப்பன் ஒயரு 6 ஒயர் வர மாதிரி ரிப்பனை கட் பண்ணிட்டு பேஸையும் ஜாயின் அடிச்சிருங்க, ட்ரபிளையும் ஜாயின் அடிச்சிருங்க. நான் ஃபுல்லாக ஜாயின் அடித்ததுக்கப்புறம் காட்டுற பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்கிற பேஸு மேலே இருக்கிற பேஸையும் ஜாயின் அடிச்சிருக்கேன், கீழே இருக்கிற ட்ரபிளும் மேலே இருக்கிற ட்ரபிளையும் ஜாயின் அடிச்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் தனி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ட்ரபிளை தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு இதை வந்து 4 கண்ட்ரோலாக கூட வைக்கலாம், நிறைய பேர் வைக்கிறாங்க 4 கண்ட்ரோலாக கூட, அதாவது நிறைய கண்ட்ரோல் வர்றதுக்காக நீங்கள் 4ஆக கூட வைக்கலாம். அப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் லெஃப்ட் ரைட்டு ஸ்பீக்கரை தனித்தனியாகவே நீங்கள் பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஒயரை கண்ட்ரோல் 100K கண்ட்ரோலோட ஃபஸ்ட்டு 3 பின்லேயும், அடுத்த 3 ஒயரை பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 3 இதுலேயும் கொடுத்துடணும். அதே மாதிரி தான் ட்ரபிளும் கனெக்ஷன் காட்டுற பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு. இதில் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பேஸ் ட்ரபிள் நீங்கள் ரிவர்ஸில் சுற்றும் போது குறையிற மாதிரியும் ஆகும். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் திருப்பும்போது ஏறுற மாதிரி ஆகும். கண்ட்ரோலரை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து இன்னு, 2வது பின் வந்து அவுட்டு, 3வது பின் வந்து கிரவுண்டு. இப்போ இந்த 100K பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ, அதாவது ஃப்ரண்ட் இருக்கிற போர்டு பின்னாடி இருக்கிற போர்டும் வேறு. ஃப்ரண்ட் இருக்கிற போர்டு ரைட் சைடு,
பின்னாடி இருக்கிற போர்டு லெஃப்ட் சைடு சேனலோடது. அதுபடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற போர்டில் ஒரு பேஸையும் பின்னாடி இருக்கிற போர்டில் இன்னொரு பேஸையும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துடணும். ட்ரெபிளையும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டில் இருக்கிற போர்டில் ட்ரெபிளையும் பின்னாடி இருக்கிற போர்ட்லேயும் இன்னொரு ட்ரெபிளையும் கொடுத்துடணும். இப்போ இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரெபிள் கொடுத்துட்டோம், அதாவது டோன் கண்ட்ரோல் கொடுத்துட்டோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீனாவே இன்புட் கொடுக்கணும். இந்த போர்டுக்கான இன்புட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு, இந்த 3 இன்னு, அதாவது லெஃப்ட் சைடு ஆடியோ, ரைட் சைடு ஆடியோ, கிரவுண்டு. இதே மாதிரி தான் சப்பு ப்ரீக்கும் இருக்கும், லெஃப்ட் சைடு ஆடியோ, ரைட் சைடு ஆடியோ, கிரவுண்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 போர்டோட இன்புட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த போர்டில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டையும் அந்த போர்டில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டையும் எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். அதாவது 2 போர்டோட இன்புட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறோம். நம்ம போர்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், கிரவுண்டுங்கிறது எல்லா ட்ராக்கு ஃபுல்லாமே சுற்றி ஒரு போர்டில் இருக்கிற எல்லா ட்ராக்லேயுமே கிரவுண்டு வந்து ஜாயின் ஆகிருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து அந்த லே அவுட்டு ஜாயின் ஆகிருக்கும். அதுலேயே போர்ட்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு எதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இன்புட்ஸ் எதுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 2 போர்டும் இந்த பேஸ் டேபிளோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்புட்டு கொடுத்தா டோன் கண்ட்ரோல் ஆகி அவுட்டில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அவுட்புட்டை வெளியே தெளிகிறோம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் இன்புட்டை தருவோம், அவுட்புட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு வெளியே போயிடும். அந்த வெளியே போகிற லெஃப்ட் ரைட்டு வந்து டோன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேஸ் டேபிளில் வரும். அவ்வளோதான். சப்பு ப்ரீயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதே மாதிரி தான். நம்ம இன்புட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு சேனல் கொடுத்துருவோம், அதில் வந்து ஆடியோ தான் போகும், வாய்ஸோட ஆடியோ போகும். ஆனால் ஃபில்டர் ஆகி லோ ஃப்ரீக்வன்சியில் ஃபில்டர் ஆகி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டுன்னு இருக்கும். அந்த அவுட்டில் நீங்கள் வெளியே வர ஆடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோ ஃப்ரீக்வன்சியில் வாய்ஸ் எல்லாம் கட் ஆகி வெறும் பேஸ் மட்டும்தான் வெளியே வரும். அடுத்ததாக நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சில் மொத்தம் 6 பின் இருக்கும். இது வந்து 2.1க்கான செலக்டர் சுவிட்சு, அதனால் இதில் 6 பின் இருக்கும், 3 இருக்கும். இதே 5.1க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாவே புரியும், FM USB டிவி, அடுத்து வந்து ஆக்ஸ் இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா FM USB டிவி இது 2ல் வந்து 2ஓட லெஃப்ட் ரைட் இன்னையும் ஜாயின் அடிச்சிருக்கோம். சென்டரில் அவுட்டு வர இன்னும் ஜாயின் அடிச்சிருக்கோம். இந்த கனெக்டரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு கனெக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கனெக்டரில் கீழே இருக்கிற 2 பின்னும் இன்புட்டு லெஃப்ட் ரைட் இன்புட்டு, மேலே இருக்கிற 2 பின்னும் லெஃப்ட் ரைட் இன்புட்டு, நடுவில் இருக்கிறது 2ம் லெஃப்ட் ரைட் அவுட்புட்டு. இப்போ இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சை அழுத்தாமல் இருக்கும்போது கீழே இருக்கிற லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகும், சுவிட்சை அழுத்தினீங்கன்னா மேலே இருக்கிற லெஃப்ட் ரைட் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நம்ம பிடி ப்ரீக்கும் சப்பு ப்ரீக்கும் இன்புட்ஸை காமனாக ஜாயின் அடித்தோம். இப்போ அதுக்கு இன்புட்ஸை ஜாயின் அடித்தோம், ஆனால் அதுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும். அதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா ஜாயின் அடித்ததுலேயே லெஃப்ட் ரைட்டை மறுபடியும் ஜாயின் அடித்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டரோட நடு லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துருப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேபிள் போர்டில் இருக்கிற ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, அந்த லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் பேனலில் ஃப்ரண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த கண்ட்ரோலில் கொடுத்துருப்போம். அதிலிருந்து கிரவுண்டை வந்து காமனாக கிரவுண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரீயில் காமனாக கொடுத்துருப்போம். அந்த கண்ட்ரோலேருந்து வெளியே வர அவுட் எடுத்துகிட்டு வந்து பின் எஸ்டிகேவோட இன்புட்டில் கொடுத்துருப்போம், லெஃப்ட்டு ரைட்டு இன்புட்டை கொடுத்துருப்போம். அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ரீலேருந்து வெளியே டோன் கண்ட்ரோல் ஆகி வெளியே வரதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல்லேருந்து நேராக எஸ்டிகே ஐசியோட டிரைவர் போர்டுக்கு வருது. டிரைவர் போர்டு ஆல்ரெடி நம்ம பவர் சப்ளை கொடுத்துட்டோம், இப்போ இன்புட்டையும் கொடுத்துட்டோம். இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்கன்னா அவுட்புட்டு ஸ்பீக்கர், அதுலேயே ஸ்பீக்கர்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு நீங்கள் கொடுத்துடணும். சேம் இதே மாதிரி தான் சப்பு ப்ரீலேருந்து வெளியே வர அவுட்டு, ஒரே ஒரு அவுட்டு தான் வெளியே வரும், அவுட்டு கிரவுண்டு இது மட்டும் தான் வெளியே வரும். வெளியே வரது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பேனலில் சப்புன்னு இருக்கும் பாருங்கள், அந்த சப்பு கண்ட்ரோலில் இன் கொடுத்து கிரவுண்டை வந்து காமனாக எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு சேஸில் கொடுத்துட்டு சென்டரில் வர அவுட்டு எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக 2 ஃபீட்டோட இன்னில் கொடுத்துருங்க. இன்னில் கொடுத்துட்டு
அதோட ஆல்ரெடி பவர் சப்ளை கொடுத்தாச்சு, இன்புட்டு கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக பின்னாடி ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு கொடுத்துருங்க. சப்போட போர்ட்டில் கொடுத்துருங்க. கனெக்ஷன் காட்டுற பாருங்கள். இதில் வந்து 2 ஒயர் எடுத்துக்கிறேன். 2 ஒயரில் ரெட் கலர் ஒயர் வந்து இன்புட்டாகவும் ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து கிரவுண்டாகவும் எடுத்துக்கிறேன். அதை கொடுத்துட்டு ஜாயின் அடிச்சுட்டு டேரெக்டாக நான் கண்ட்ரோலரோட அவுட்டில் கொடுத்துருவேன். அதாவது இந்த சப்புப்புரியிலிருந்து வர அவுட்டை வந்து கண்ட்ரோலருக்கு வந்து கண்ட்ரோலர்லேருந்து டேரெக்டாக இந்த 250 பவர் ஆம்புக்கு வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து குறைக்கிறதுக்காக, அது சப் அவுட்டை வந்து குறைச்சி ஏற்றிக்கிறதுக்காக கண்ட்ரோலர்லேருந்து 250க்கு வரும். இப்போ வந்து இந்த 250லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்புட்டு, பவர் சப்ளை, கீழே வந்து ஸ்பீக்கர் எஸ்பின்னு எழுதியிருக்கோம், பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவங்களே அதுலேயே டோட்டலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே உங்களுக்கு கிரிட்டிக்கலாக இருக்காது. எந்த போர்டாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணிடுவாங்க, மென்ஷன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. மென்ஷன் பண்ணலினாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 24/0/24 எல்லா கனெக்ஷனும் பவர் சப்ளை கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த பக்கம் 12/0/12 வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த எல்லோ ஒயிட் கலர் ஒயர் கொடுத்துருப்போம். 12/0/12 அந்த இன்புட் கொடுத்துருப்போம். அவுட்டில் வந்து ஒரு 12 வோல்ட் கிரவுண்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட்டும் எடுத்திருப்போம். கீழே அவுட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு, 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு கிரவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அவுட்டு எடுத்துகிட்டு வந்து 5 வோல்ட்டு என்ன பண்ணுறோன்னா டேரெக்டாக பிளேயருக்கும், 12 வோல்ட்டை வந்து ஃபேனுக்கும் கொடுத்துட்றோம். ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டிங்கன்னா பிளேயரும் 2000, ஃபேனும் பார்த்தீங்கன்னா எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆம்பை ஃபினிஷ் பண்ண வீடியோ கடைசியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதோட அவுட்டு சாங்கும் நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஆம்பை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அவுட்புட் எப்படி இருக்குன்னு. ஆம்போட கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா கிளாரிட்டியான சாங் தான். எஸ்டிகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியான அவுட்புட் தான் வெளியே வரும். அதுவும் இல்லாமல் இந்த எம்டெக் பேஸ்டபிள் போர்டுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து சூப்பராகவே கிடைக்கும். வாய்ஸ் சில்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சில் நல்ல ஒரு ட்வீட்டர் போட்டிங்கன்னா நல்ல சில்னஸ் கிடைக்கும். ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் நாப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனால நான் க்ரீன் லைட் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த க்ரீன் லைட்டு வந்து எல்இடி வந்து 12 வோல்ட் சப்ளை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 12 வோல்ட், அதோட அந்த லைட்டோட 2 ஒயர் வரும், 12 வோல்ட்டு கிரவுண்டு. அதை 12 வோல்ட் கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக பவர் சப்ளையில் இருக்கிற ஃபேனுக்கு கொடுத்தா 12 வோல்ட்டு கிரவுண்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பான் பவர் சப்ளையில். அதுலேயே டேரெக்டாக அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது, கரெக்டாகவே ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2.1 எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது நிறையா பேருக்கு யூஸ் ஆகும்னு தோணுது எனக்கு. நிறையா பேருக்கு நிறைய ஐடியாவும் கிடைக்கும். என்னென்ன போர்டு யூஸ் பண்ணலாம், எப்படி என்னென்ன மாதிரி பண்ணணும், எந்தெந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறது நிறையா ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கும் மேலே ஏதாவது டவுட்டுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லாமல் என்னோடய வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் என்ன டவுட்னாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாவது சின்ன டவுட்னா ஓகே, அதுக்காக ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கிற மாதிரி டவுட் கேட்காதீங்க. இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது, நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ போடணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இந்த நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புது கண்டென்ட்டோடு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.